ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டாக்காடி பேசிட்டு இருக்கிறது மோகன்குமார். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா மூவி கண்டுபிடிச்சி விளையாட போறோம். டாக்காலிக்ல வந்து பாட்காஸ்ட் போயிட்டு இருந்தது. ஒரு சில ரீசன்ஸ்க்காக அந்த பாட்காஸ்ட் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. தள்ளி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சொல்லுங்க. அதாவது இன்ட்ரோ நான் தான் கொடுக்குறதா இருந்தது, இடையில இன்டராக்ட் பண்றாங்க என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போறோம். அது என்ன கேம்னா படம் கண்டுபிடிச்சி விளையாட போறோம். அது வந்து ஒரு படத்துக்கு வந்து 3 க்ளூ கொடுப்பாங்க. அது என்ன படம்னு நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? நம்ம கேம்குள்ள போலாம். இந்த கேம் பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்சா கண்டுபிடி, இல்லைன்னா தலையில அடி. ஓகே, சொல்லுப்பா. உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் வந்து 2 இண்டஸ்ட்ரியில இருந்து 2 பெரிய ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலா க்ளூ இதுதான். இதுக்கப்புறம் தான் க்ளூ கொடுக்க போறேன். அதுல வந்து ஒருத்தர் ஹேண்டிகேப்பா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் க்ளூ தோலா. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாட்டு பாடல கொடுங்க. நான் கண்டுபிடிச்சேன், அடிப்பேன். கண்டுபிடிச்சா நீங்க நடிக்கூடாதுங்க. அடிக்கலாம். அப்பா சொன்னாதான் அடிக்கணும். அடிக்கலாம். அதனால ஒன்னும் பிரச்சனை அடிக்கிறதுன்னு முடிவாயிருச்சு. கொண்டாங்க. இல்ல தம்பி. அதாவது படம் நீங்க வந்து கண்டுபிடிக்கலன்னா நாங்க தற்கொலையா இருப்போம், நீங்க அடிக்கலாம். கண்டுபிடிச்சது அவரு. இல்ல நீங்க இருங்க, எவனு சொல்லுங்க, நீங்க பேசுங்க. முதல் க்ளூல நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸியா தான் வச்சேன். ஆக்சுவலி ஈஸியா வச்சீங்களா? இது ஈஸி தானே. அது எடுக்க வாட்டர் பாட்டில். இல்ல, அடுத்த இது போவோம். அப்படியே போவோம். வாட்டர் பாட்டில் எடுக்க. முத படம் தோலா. ஹீரோ வந்து வேலை தேடி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்தணும்னு ஒரு ஆசை இருக்கும். இவங்க முன்ன பார்த்தே சொல்றேன், ரேடியோ ஸ்டேஷன் நடத்தணும்னு ஒரு ஆசை இருக்கும் அவருக்கு. முதல் க்ளூ. அதுல வந்து அவங்க ஏரியாவில் நடத்துறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். கேவலமானவனா இருப்பேன். படத்துல ஹீரோவோட ஃபேமிலியை கொண்டுருவாங்க. மார்க்கோ. இல்ல, செகண்ட். ஓகே, சொல்லுங்க. ஹீரோவோட ஃபேமிலியை கொண்டுருவாங்க. நிமிர்ந்து நில். இல்ல, நிமிர்ந்து நில் இல்ல. இந்த படம் அந்த போலீஸ்காரன் இருப்பாரு, அந்த படம் தானா? அந்த படம் தானா? என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் க்ளூ தான் நான் சொல்லி. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. கேளுங்க, 3 க்ளூ. நான் இன்டெலிஜென்ஸ் காட்டலாம்னு பார்த்தேன். செகண்ட் வந்து ஹீரோயினும் அவங்க ஹீரோ இது வில்லனை பழிவாங்க நினைப்பாங்க. ஃபேமிலியை கொன்ன இதை பழிவாங்க நினைப்பாங்க. ஹீரோவும் பழிவாங்க நினைப்பாரு வில்லனை. 2 பேருமே பழிவாங்க நினைப்பாங்க. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் 2 பேரும் ஒரே ஃபேமிலி. 24. இல்ல, வேற. அந்த அதர்வா படம் அதர்வா 9 நடிச்சிருப்பாங்க. இமைக்கா நொடிகள். இல்ல, ஆனா பரதேசி. தம்பி நீ சொல்லுப்பா. எதுனாலும் நான் சொல்ல மாட்டேன். நீ வை, நீ பாட்டுல வை, நீ போல எடுத்து என்ன அடிக்கிறாங்க போட்டு. படம் வந்து கொஞ்சம் பழைய படம். பழைய படமா? கொஞ்சம் இருக்கேன். நீ பொருள் எடுக்காத. பொண்ணு மாமா பையன் வந்து மிளகா. இல்ல, என்ன டிவில போடுவாங்க மட்டும் சொல்லுங்க. கலைஞர் டிவி. சொல்லுங்க. படமே பார்க்க மாட்டேன். தெரியல உங்களுக்கு? ஆதி படம், விஜய் படம். விஜய் ஃபேன்ஸ் இவங்க, நானும் விஜய் ஃபேன். இதுவே தெரியல. வாங்குங்க. ஆதி படம் நான் இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்தது இல்ல. நீங்க அடிக்கலாம். நான் பார்த்திருக்கேன். ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடுவாங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். தமிழ் சினிமால இருந்து ஒரே ஃபேமிலில இருந்து நடிச்ச படம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓகே, அப்பா பையன். அது அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி, ஒரே ஃபேமிலில இருந்து 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஜோதியாவோட இருக்கலாம். சரி, ஓகே, சொல்லுங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் தான். செகண்ட் அஜித் சார். சரி, ஓகேவா? மூணாவது மகானுக்கு மூஞ்சில அடிக்க கூடாதுப்பா. 2மே ஒரே குடும்பத்துல நடிச்சாங்கன்னு சொல்ல. 2மே ஆண் கிடையாது, ஒரு பெண் ஒரு ஆண். ஓகே, அவ்வளவுதான்.
ஆமா 3 clue கொடுக்கல. 3 எல்லாம் கொடுக்கல. என்ன என்ன அநியாயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி, ஒரே ஃபேமிலில இருந்து நடிச்சவங்க. படத்தை பத்தி ஏதாவது சொல்லு. படத்தை படத்தை பத்தி பத்தி சொல்லாம சொல்லவே இல்லை. எது அத பத்தி அதாவது படத்தை பத்தி வந்து சொன்னோம்னா எப்படி அந்த ஆபீசர், அந்த பொண்ணு வந்து ஒரு ஆபீஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வர பிரச்சனை எல்லாம் ஒரு தடுப்பாரு. தடுப்பாரா? ஆபீசர் தடுக்க மாட்டாருப்பா. அந்த லேடி வந்து ஆபீஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வர பிரச்சனை எல்லாம் அவங்க தடுப்பாங்க. ஹீரோ தடுப்பாரு. ஹீரோ தடுப்பாரு. என்ன படம்? தமிழ் படம் தான். இல்ல தமிழ் படம். தமிழ் படம் தானே. அவனுக்கு சொல்றேன். என்னது? எனக்கு ஒரு விக்ரம் ஹீரோ பேரை எனக்கு என்னை அடிச்சிருங்க. படம் பேர் இல்லங்க, ஹீரோ பேர் தான் சொன்னேன் நானு. என்னை அடிச்சிருங்க. நான் அந்த பதில் தப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி கரெக்ட். அதுல ஜோதிகா ஆபீசரா? ஆமா, ஆபீசரான்னு தெரியாது. ஆனா ஜோதிகா தான் கொலையை பண்ணிருப்பான் கடைசியில பார்த்தா. ஒரு இது பண்ணிருப்பாங்க. அது வந்து ஓகே. அடிங்க. அடிச்சுட்டாங்க. விக்ரம் கடிச்சது. விக்ரம் அடிச்சு கண்டுபிடிக்கணும் அடிக்கலாம். ஆனா அடிச்சு வன்மத்தில் இருக்கிறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குனு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறாங்க. வட்டி இன்ட்டு 1. அதெல்லாம் ஒண்ணும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை க்ளூ. இதுல வந்து ஹீரோயின் கிளைமேக்ஸ்ல தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க. ஓகே. ஓகேவா? அது வந்து எதுக்காக அப்படின்னா ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக. சரி. ஓகேவா? இந்த படத்துல மியூசிக்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் க்ளூ வச்சுக்காதீங்க, சும்மா அடிஷனலா வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். 2 க்ளூ மெயின் க்ளூ கொடுத்துருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுல வந்து ஹீரோ வந்து தெரியாம ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவான். ஒரு விஷயம் பண்ணுவான். அழுகாத பரவாயில்ல. அழுகலப்பா, எனக்கு கோல்டு. தெரியாம ஒரு விஷயம், அந்த ஹீரோயின் செத்துட்டாங்க, அதனால அழுகுறேன். தெரியாம ஒரு விஷயம் பண்ணுவான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக. அந்த விஷயத்தினாலதான் அந்த பொண்ணு வந்து இவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கும். கடைசியில அந்த பொண்ணு உயிரை விட்டு இவனை ரிவெஞ்ச் எடுக்கும். என்னமா கண்டுபிடிக்கவே இருந்து வாக்க வரங்கிறியப்பா நீ இல்ல சொல்லல. எனக்கு தெரியல. நானும் தரலன்னு சொன்ன அடிப்பீங்களா? தெரியுது. மூக்குல அடிக்கிறான் பையன். வன்மம் கக்கப்படுது. ஒரு பிஜிஎம் இருக்கு, கேட்டதுல புரியாத புதிர். விஜய் சேதுபதி புரியாத புதிர். செம்மையா அந்த படம் கண்டிப்பா பாருங்க. ஓகே, பாப்போம். இது வந்து படத்துல வந்து அவர் வந்து பெரிய ஹீரோவாவே காட்டியிருப்பாங்க படத்திலே அவர் ஹீரோ. அவருக்கு வந்து அந்த படம் தான் லாஸ்ட் படம் படத்துல. சுத்தமா இல்ல. எதுவுமே கண்டுபிடிக்கலையாப்பா. போட்டு நான் அடிக்கூடாது. பரவாயில்ல, அடிக்கலாம் அடி. பரவாயில்ல ஒரு தம்பி தானே. சேஃப்டியா இருக்கீங்க, இருக்கிறீங்க. நான் மட்டும் அடிச்சு பன்மத்தை வாங்கிக்கணும். படத்துல வந்து காமெடி தான் ஃபுல்லா. படம் ஃபுல்லா காமெடி தான். காமெடி படம். வாடி பாட்டை கொடுங்க, நான் குடுத்து தம்பி. நான் உன்னை அடிக்கல. படம் ஃபுல்லா காமெடி தான். இல்ல வில்லன்ங்கிறவரு வந்து அவரு கொஞ்சம் காமெடி ரோல் மாதிரி தான். ஆனா வில்லன் வந்து புல்லட்லயே சுத்தின்னு இருப்பாரு. ஓகே, சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. க்ளூவ முழுங்க, அப்பதான் படத்தை சொல்ல முடியும். இதுல வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா, சங்கம் வச்சிருப்பாங்க. வருத்தப்படாத சங்கம். நானே யோசிச்சேன். நான் காமெடியா சொல்லலான்னு வச்சேன், அது காமெடியா போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க. ஓகே. படம் வந்து ஒரு லோக்கல் ரேஸ பத்தின படம். லோக்கல் ரேஸா? பைக் ரேஸ். லோக்கல் ரேஸ் மீன்ஸ் ஒரு இது ஸ்ட்ரீட் ரேஸ். விவேகம். விவேகம்ல என்ன அந்த இது வருது? தம்பி அந்த இது பைக் எடுத்து போயிருவாங்க வில்லன். வில்லைங்க பைக் எடுத்துட்டு போயிருவாங்க. இரும்பு குதிரை. நான் முதல்ல சொல்லலாம்னு பார்த்தேன். அன்னைக்கு கேம் நடக்கும்போது இந்த இரும்பு குதிரை சொன்னா நான் உடனே சொல்லிட்டேன். அங்கதானே சீக்கிரம் சுத்தி என்கிட்ட வந்துடுற மாதிரி. நான் தான் கண்டுபிடிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் க்ளூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ. 2 இண்டஸ்ட்ரியில இருந்து 2 பெரிய ஆக்டர் நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒன்ட்ட வந்து படத்தை பத்தி சொல்லுங்க. படத்துல யார் நடிச்சாங்கறதெல்லாம் அடிஷனல் க்ளூ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின படம். ஓகே, ஓகேவா? அதுல வந்து 2 ஹீரோல ஒரு ஹீரோ வந்து லவ் பண்ணுவாரு. அதை சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னொரு ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாரு. சரி. 2வது க்ளூ. அதுல இன்னொரு ஹீரோ வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில தான் எப்பவுமே இருப்பாரு. இதெல்லாம் க்ளூவே கிடையாது. என்னது அந்த ட்ரெஸ், அந்த படம் ஒரே ட்ரெஸ்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன்.
வெள்ளை வச்சுட்டு வெள்ளை வெள்ளை சட்டை சட்டையில ஒரு ஹீரோ இருப்பாரு, இன்னொரு ஹீரோ வந்துட்டு வேற வேற ட்ரெஸ் மாத்தி வேற வேற ட்ரெஸ் மாத்திருப்பாரு. அவரோட இந்த ஹீரோ லவ் பண்றதுக்கு அவரு பேண்ட் சட்டை போட்டவரை வந்து லவ் இவரு ஹெல்ப் பண்ணுவாரு. கொஞ்சம் வந்து எந்த மாதிரி படம்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஐகானிக்கான படம் தான் அது. சட்டையை கட்டிருப்பானா என்ன படம்? அதான் எனக்கு இந்த பெரிய ஆளுங்களா? பெரிய டாப் டயர் ஆக்டர்ஸ். தளபதி. ஏய் நான் சொல்லான்னு வந்தேன், ஏன் சொன்னேன்? அவர் பில்டப் போட சொல்லான்னு வந்தேயா? முதல் குழு அந்த ஹீரோயினோட லவ்னாலதான் அந்த படமே மூவ். ஓகே. ஹீரோ வந்து அவருக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும். அந்த பேஷனை வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக, சக்சஸ் பேஷன்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உழைப்பாரு. அந்த உழைக்கிறதுக்கு உறுதுணையா அவங்க மனைவி ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் இருப்பாங்க. என்ன சொல்லாம இருக்காங்க? இது வந்து தமிழ் படமா? தமிழ் படம் தான். நம்மளுக்கே வெறுப்பாங்க, சரியா யாரா அப்படிங்கிற மாதிரி. தெரியலப்பா, அந்த பொண்ணுக்கு இவனுக்கு தனுஷ்க்கு இதா தானே இருப்பாங்க, அதான் இருப்பாங்க. உறுதுணையாக. இது ஐயோ தனுஷ் படம் தான். எனக்கு படம் பேர் வரல, அதனாலதான் எடுத்து கொடுத்தேன். இந்த படத்துல வந்து ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க, ஹீரோ தான் வீட்லயே இருப்பாரு. நான் கண்டுபிடிக்கல, சொல்லு நீயா சிரிக்கிறா. 2 பேத்துக்கு சண்டை வந்துடும். கோச்சு அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. கோச்சிட்டு ஹீரோ வெளில போயிடுவார். ஹீரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிருவாரு. டாடா டாடா கிடையாது, அடிங்க டாடா கடிங்க. இந்த படம் பேர் வந்து நல்ல படம். சமுத்திரகனி அவர்கள் நடிச்சிருப்பாங்க, ரம்யா பாட்டி நடிச்சிருப்பாங்க. படம் பேர் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அடிக்க முடியாது, என்ன அடிக்க முடியாது. நான் படம் பேர் சொல்லல. படம் வந்து சரியான படம். பேர் சொல்லனா அடிப்பேன். பேர்னா சொல், அது கடைசியில வாக்கோர் கொடுத்தாதான் அதை அடிக்க முடியும். இல்ல பேர் சொல்லனா அடிப்பேன். வாக்கோர் கொடுக்கல, வாக்கோவர் கொடுக்கறது இல்ல, பேரே தெரியலனா இப்ப நீங்க படத்தை கண்டுபிடிச்சு. நான் ஒன்ட்ட சொல்லல, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஒன்ட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன். வாக்கோவரா? வாக்கோவர்னா அவர் அடிச்சிருங்க முதல்ல. என்ன மெதுவா அடிக்கிறீங்க? நாளா சத்து அடிக்கிறேன், நீங்க மட்டும் மெதுவா அடிச்சுக்கிறீங்க. ஏன்னா என்ன அடிக்கும் டமாட்டு பேர் 2 பேரும் அடிக்கிறீங்க. ஆனா மூக்கல் அடிக்கிறாரு அவர் விட்டுக்கிட்டு. அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அடுத்த படத்துக்கு அடிப்போம். இல்ல தரலாமா? ஆனா படம் கரெக்டா கண்டுபிடிச்சேன் நான். ஆண் தேவதை. ஆண்லதான் ஏதோ வரும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது வந்து ரொம்ப மிட் ஏஜ்ல வந்த படம். இது மிட் ஏஜ்னா அந்த 2010, 12 அந்த மாதிரி வந்த படம். ஹில் ஸ்டேஷன் நடக்கிற படம். ஓகே. செகண்ட் வந்துட்டு ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று, ரொம்ப ஹிட்டான லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று இருக்கு. ஹீரோயின் வந்து பிந்து மாதவி. பிந்து மாதவி யாரு அவங்க? கழுகு படத்துல நடிச்சிருப்பாங்க. ஓகே. அங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க அவங்க லவ் ஃபெயிலியர் சாங் வருங்க. கழுகு கரெக்ட். கழுகு கரெக்ட். என்ன அடிக்கிறேன் அடிப்பேன். இதுவும் ஒரு மாதிரி. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு இல்லைன்னா, வேலை இல்லாம இருப்பாரு. வேலை இல்லாம சும்மா அளப்பறைய தெரிஞ்சுட்டு இருப்பாரு. சரி. வில்லன் வந்து வாண்டடா வந்து உங்களுக்கு ஹீரோட்ட. சரி. படம் பேர் வேற, இந்த லிஸ்ட் வேற நீ ஏற்கனவே பார்த்துட்டு. லிஸ்டா ஃபுல்லா நீ சொல்லு. ஹீரோ வீட்டுக்கும் ஹீரோயின் வீட்டுக்கும் ஒரு சின்ன சண்டை இருக்கும். அதனால பேசிக்காம இருப்பாங்க 2 பேரும். ஹீரோ வந்து அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோயின் பின்னாடி ராவடி பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணல, அதுக்கப்புறம் லவ் பண்ணேன். ரஜினி முருகன்.